ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில இப்ப நாங்க இணைந்திருக்கிற பகுதி அதிதி பக்கம். ஒவ்வொரு முறையும் எங்களுடைய அதிதி பக்கத்துல நிறைய வாழ்வின் சாதனையாளர்கள் பட்டியல நிறைய பேருடைய கலந்துரையாடல்களை உங்களுக்காக நாங்க தந்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைய நாள் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்து சிறப்பிக்க இருக்கிற அந்த சிறப்பு அதிதி யாருன்னு பார்த்தோமாக இருந்தார் உளவியலாளர் அகமன் இஃப்திகார் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகம் நல்லம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும். முதலாவது கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்னு சொல்லும் போது 2025ஆம் ஆண்டு பல எதிர்ப்புகள், பல பிரச்சனைகள், இலங்கையை பொறுத்த மட்டிலும் பேரிடர்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனா 2026ல அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கக்கூடாது நாங்கள் கடவுளை பிரார்த்திக்கின்றோம். அதற்கு முன்னதாக உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? 2026ஆம் ஆண்டு ஆரம்பிக்கும் முகமாக இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க. ஒரு அதாவது நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? நன்றி. நல்ல ஒரு கேள்வி. உண்மையிலே புத்தாண்டு நம்மளோட ஒவ்வொரு வருடமும் கடந்து போகிறது நமக்கு விளங்காது என்றால் வாழ்கிற அந்த சுகமும் சில நேரம் சுகமாக வாழ்கிறாக்கள் சுகத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, கவலையோடு வாழ்கிறாக்கள் கவலையோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மரணம் வந்த பிறகு தான் பார்ப்போம். என்ன நம்மளோட உறவு கொண்டு இறந்து போனால் தான் பார்ப்போம் வாழ்ந்ததுட ஒரு பின்னுக்கு போய் பார்க்குறது. ஏன்னா இவ்வளோ காலம் வாழ்ந்தாங்க, என்ன நடந்துச்சு, என்ன கிடச்சிச்சு, கடைசிக்கு என்ன கொண்டு போனாங்க, அப்படி தான் கதைப்போம்னா. அதுக்கு முன்னுக்கு நம்ம ஒவ்வொரு வருடத்தையும் முடியுமான அளவு திட்டமிட்டு ஒரு ஒரு ஒழுங்குமுறைப்படி வாழ்ந்தால் ஒரு அழகான வாழ்க்கையை நமக்கு அமைச்சு கொள்ளலாம் உலகத்தில். ஏன்னால் நம்மளோட கண்ட்ரோலில் சில பகுதி இருக்குது வாழ்க்கையில், நம்மளோட கண்ட்ரோலுக்கு இல்லாத பகுதிகள் இருக்குது தானே, அதை பற்றி யோசிக்கலாம். பிறக்கிறது, இறக்கிறது, கல்யாணம் கட்டுறது, இப்படி இயற்கையோடு சம்மந்தப்பட்ட பகுதிகள் இருக்குது. இயற்கைன்னு சொல்லுவோம், கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கிறது நம்மளோட நேரம், நம்மளோட வேலைகள், நம்மளோட தொழில், நம்மளோட குடும்ப வாழ்க்கை, நம்மளோட குழந்தைகள வாழ்க்கை, இதெல்லாம் ஒழுங்குபடுத்தக்கூடியது. நம்மளோட அமைவிடம், தெரிவுகள். ஸோ இந்த புத்தாண்டில் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்றால், ஏன் நாங்கள் இதை பற்றி யோசிக்காமல் இருக்கிறோம்? கடந்த நம்மளோட ஒரு வயது முடிந்திருக்கும். அப்போ அந்த வயதில் நான் இவ்வளோ காலமும் எப்படியான பிரச்சனைகளோடு வாழ்ந்தேன், ஏன் இதுக்கு ஒரு திட்டம் ஒன்று நான் யோசிக்கிறல? சின்ன சின்ன திட்டங்களை யோசிக்கலாமே. பெரிய ஒரு நாடை கட்டி எழுப்புற மாதிரி ஒரு திட்டம் இல்லாமல் என்னை நேரத்தை சரி ஒழுங்குபடுத்தணுமே, நம்மளோட குடும்ப வாழ்க்கையை சரி ஒழுங்கு கொண்டு வரணுமே, நான் என்னோட ஒய்ஃபையும் ரிலேஷன்ஷிப்பை சரி ஒழுங்காக கொண்டு போகணும் தானே. இப்படியான சின்ன சின்ன பகுதிகள் எடுத்து நம்ம கட்டாயம் மீள் பரிசோதனை செய்யணும். அதுக்கு ஒரு 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 திட்டம் ஒன்று போடுறது யோசிக்கணும். பிள்ளைகளோட கல்வி நடவடிக்கை கடந்த வருஷம் போயிட்டு இந்த வருஷம் சரி நாங்கள் ஒரு இலக்கை நோக்கி நாங்கள் போகணும். இப்படியான குறுகிய கால திட்டங்களை நாம் போடணும். கடந்த காலத்தில் நடந்த பிரச்சனைகளை பற்றி கொஞ்சம் அலசி ஆராயணும். அதே பிரச்சனையை நான் திரும்பவும் சந்திக்காமல் இருப்பதற்கு ஒரு திட்டம் போடணும். கடவுளை நாட்டம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கலாம் முடியாது. ஆகவே நம்மளோட பலவீனங்களை பற்றி யோசிக்கணும், அதை இவாலுவேட் பண்ணணும், அதை நீங்கள் மீள் பரிசீலனை செய்து அதில் அதாவது ஸ்ட்ரென்த் சைடை கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணணும், வீக்னஸ் சைடை நம்ம அப்படியே இல்லாமாக்கி போடணும். இப்படியான ஒரு இவாலுவேஷன் உண்டு, சுய விசாரணை உண்டு, இல்லாட்டால் சுய மதிப்பீடு ஒன்று செய்யணும். ஒவ்வொரு நாளும் இரவுக்கு தூங்கும்போது நிம்மதியாக தூங்குகிற மனிதனாக சரி குறைந்தது மாறுறதுக்கு நம்ம சந்தர்ப்பம் கூறணும் இந்த வருடத்தில். ஏன்னால் காலம் நேரம் வெகு விரைவாக மிகவும் கண்மூடி திறக்கும் போது நேரங்கள் இன்று நான் நினைக்கிறேன் 5 நாள் கடந்துட்டோம் புது வருடத்தில். ஆகவே நான் நினைக்கிறேன் மக்கள் மனிதர்கள்ன்ற வகையில் திட்டமிட்டு நேர முகாமைத்துவத்தோடு ஒரு இலக்கோடு ஒரு வாழ்க்கையை அமைக்கிறது திட்டமிடணும். கட்டாயமாக. அதாவது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, மாற்றம் ஒன்றே மாறாதது, அந்த மாற்றத்தை கட்டியெழுப்புவது எங்களுடைய கையில் தான் இருக்கிறது. முதலாவது மாற்றத்தை எங்களிடத்தை கொண்டு வரணும். எங்களுடைய ஒவ்வொருவருடைய மாற்றம் தான் அந்த உலகத்தை கட்டியெழுப்பும் என்றதை சொல்லியிருக்கேன். இன்னொன்று சொல்லியிருந்தீங்க, திட்டமிட்டு வாழணும். திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயமும் செயல்பட்டால் தான் அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு செயல்களும் ஒரு சரியான நெறிமுறையில் இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. முக்கியமாக ஒரு விடயத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இலங்கையில் ஏற்பட்ட ஒரு பெரிய பேரிடர், இலங்கையில் வெள்ளப்பெருக்கு. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்கள் தன்னுடைய சொந்தங்களையாக இருக்கட்டும், நிறைய பொருட்களையாக இருக்கட்டும் எல்லாம் இழந்த ஒரு நிர்கதிக்கு உள்ளாக்குறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த விடயத்திலிருந்து தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை அவங்க பயணிக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? உண்மையிலே இது நம்ம 2 பேரும் பேசி முடிக்கக்கூடிய தலையங்கம் இல்லை. மனதளவில் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க.
பொருட்கள் சின்ன சின்ன பொருட்கள் இழந்தவர்களும் மன அளவில் பெரிய பாதிப்புக்குள்ளாயிருப்பாங்க. போய் கேட்டால் கதைத்தால் தான் சொல்லுவாங்க. நம்மளோட தொழிலுக்குரிய ஒரு உபகரணம் உடைஞ்சு போகிறதும் அவங்களோட முழு வாழ்க்கைக்கும் பெரிய ஒரு இடராகத்தான் பார்க்குறாங்க. ஆகவே இந்த மாதிரியான நிலைமையில் அவங்கள சுற்றி இருக்கிற சொந்தங்கள், நண்பர்கள், அவங்களோட உறவுகள் மிகவும் ஒரு உறுதுணையாக இருக்கணும். என்றால் ரீபில்ட் ஸ்ரீலங்கான்னு நாங்கள் இலங்கையை கட்டி எழுப்புறது போல் ஒவ்வொரு மனிதர்களையும் உள்ளங்களையும் கட்டி எழுப்பணும். அது மனதை கட்டி எழுப்பாவிட்டால் இந்த சமூகத்தில் ஒரு டெவலப்மெண்ட்டை காணலாம். ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த பேரிடர் பல பாடங்களை, பல கேள்விகளை, பல சிந்தனைகளை நம்ம விட்டுட்டு போயிருக்கு. பாதிக்கப்பட்டவர்கள் நான் நினைக்கிறேன் இதனை நீங்கள் ஒரு சவாலாக பார்த்தாலும், இது ஒரு பரீட்சையாக பார்த்தாலும், இதற்கு பிறகு உங்களுக்கு நலவுகள் இருக்கும் என்றும் பார்க்கலாம். கட்டாயமாக. எந்த ஒரு சோதனைக்கு பின்னும் ஒரு நலவு நடக்கும் என்ற நம்பிக்கையை நீங்கள் உருவாக்கணும். அடுத்த விடயம், நாங்கள் ஒரு சமூகமாக வாழ்கின்ற நாடு. ஆகவே நம்மளை சுற்றி பல உறவுகள் இருக்கிறாங்க. நிறைய மக்கள் இன மதம் பேதம் இன்றி வேலை செஞ்ச ஒரு நாடு இது. ஆகவே நான் நினைக்கிறேன் பாதிக்கப்பட்ட மக்கள் உங்களை மனதை உறுதிப்படுத்தி கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எழும்பி வர வேண்டிய காலம். நம்ம எல்லாரும் இந்த விஷயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கொள்ளணும். அதோடு நான் நினைக்கிறேன் நீங்கள் தனிப்பட்ட முறையில், நான் சொல்கிறேன் ஒரு உளவியலாளர்ன்ற வகையில், நீங்கள் தனிப்பட்ட முறையில் இப்போ இந்த பிரச்சனையால் மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தால், ஒரு குறிப்பிட்ட காலம் நான் கடந்துட்டோம், ஒரு 1 month ஒரு மாதம் கடந்துட்டோம், உங்களோட உறக்கம், உங்களோட அன்றாட வாழ்க்கையில் நடவடிக்கைகள், உங்களோட தொழில் துறவுகள் பற்றி உங்களுக்கு இன்னமும் ஒரு சரியான நிலைமையை நீங்கள் அடையவிட்டால், கட்டாயம் நல்ல ஒரு ஒரு தொழில்வான்மையான ஒரு ஆள் ஒரு உதவி எடுங்க. குறைந்தது ஒரு வைத்தியரை சரி சந்தித்து நீங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் மீள் பரிசோதனை செஞ்சுக்கோங்க. அடுத்தது அவங்கள சுற்றி இருக்கிற மக்கள், அவங்களுக்கு செவி சாய்த்து அவங்கள லிசன் பண்ணுங்கள். அவங்களோட அந்த வேதனைகளை வேலிடேட் பண்ணுங்கள். நடந்தது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் போகும்போது அது நமக்கு ஒரு சாதாரண நிலைமையை கொண்டு வர தரும் என்ற அப்படியான நம்பிக்கையை ஊற்றுறது. எந்தவித ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல், எந்தவித பின்னோக்கங்களும் இல்லாமல் அவங்கள நீங்கள் லிசன் பண்ணணும். லிசன் பண்ணி அவங்களோட பிரச்சனைகளை காது சாய்ச்சி கேட்குறதே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதல் இல்லைங்க. ஆகவே நான் நினைக்கிறேன் மனிதர்களோட உள்ளங்கள் மிகவும் விரைவாக கட்டியெழுப்பப்பட வேண்டும் இந்த நாட்டில். என்றால் நாட்டை கட்டியெழுப்பும் திட்டத்தோடு இந்த மனிதர்களோட உள்ளங்களையும் கட்டியெழுப்புகிற திட்டத்தையும் நாங்கள் வழிவாய்க்கணும். இப்படியான நிகழ்ச்சிகள் நான் நினைக்கிறேன் அதுக்கு ஆரம்பமாக அமையும் நான் நினைக்கிறேன். கட்டாயமா. அதாவது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நிகழ்காலத்தை நினைச்சு தான் வாழ வேண்டும். எதிர்காலத்துல நடக்க போறது எப்படின்னு, அதுவும் இறந்த காலத்துல பல கஷ்டங்கள், பல பேரிடர்கள், துன்பங்கள் வந்தாலும் அதை தாண்டி, அந்த தடைகளையும் தாண்டி தன்னுடைய வாழ்க்கையை பயணிப்பது தான் சிறந்தது. எதிர்காலத்தை நோக்கி பயணிங்கள், அதுதான் கருத்தாவுமே கட்டாயமா இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் இப்போ இது ஜனவரி அப்படி எடுக்கும் போது மாணவர்களை சம்பந்தமா நிறைய விஷயங்களை பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுலேயும் முக்கியமாக A-level எக்ஸாம், அதாவது காப்போதர உயர்தர பரீட்சை 2வது கட்டமாக இந்த பேரிடர் காரணமாக 2வது கட்டம் இன்னும் 2 வாரங்கள் நடைபெற இருக்குது. அது மட்டும் இல்லாம காப்போதர உயர்தரம், காப்போதர சாதாரணதர பரீட்சைகளும் வருகின்ற பிப்ரவரி மாதம் இடம்பெற இருக்குது. இந்த பேரிடருக்கு பிறகு மாணவர்கள் நிறைய பேர் அதாவது இப்போ நிறைய பேர் டொனேஷன் கலெக்ட் பண்றாங்க. புக்ஸ், பாஸ் பேப்பர்ஸ், நிறைய பேப்பர்ஸுக்காக டொனேஷன் கலெக்ட் பண்றாங்க. ஏன்னா மாணவர்கள் நிறைய இதுகளை இழந்தனால. சில மாணவர்கள் தன்னுடைய வீடுகளே இல்லாம ஒரு நிகழ்வுக்கு உள்ளாகுறாங்க. பாடசாலையில இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அங்கே ஏற்பட்டிருக்கு. இப்படிலாம் இருக்கும்போது மாணவர்களுக்கு நீங்க என்ன கருத்து சொல்லுவீங்க? தன்னுடைய படிப்பு விஷயத்துல என்ன மாதிரி கன்சென்ட்ரேஷன் பண்றதுன்றதுக்கு? நான் நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட 2-3 பாடங்கள் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் மாணவர்கள் உறுதியாக இருப்பார்கள். அந்த 3 பாடத்தையும் மீதியாக இருக்கின்ற பாடங்களை மிகவும் உற்சாகமாக நமது வேலையை முடிக்கணும் என்ற ஆர்வத்தோடு இருப்பாங்க. பெரிய ஒரு ரிலாக்ஸ் எடுக்கிற டைம் அது A-level. நான் நினைக்கிறேன் மாணவர்கள் நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கொள்ளணும். உங்களோட நோட்ஸ், உங்களோட புக்ஸ்கள் மிஸ்ஸாக இருந்தாலும் உங்களோட நண்பர்களோட சரி சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான்,
இல்லாவிட்டால் உங்களோட பக்கத்தில் இருக்கிற ஆசிரியரோட சரி சேர்ந்து நீங்கள் உங்களோட வேலையை அந்த திறமாக முடித்துக்கொள்கிற உறுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் முதலாவது. அடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி ஒன்று தேவைன்றால் வாயை திறந்து கேட்கணும். மாணவர்கள் பொதுவாக செய்யதான் வாயை திறந்து பேச மாட்டாங்க. பேசி உங்களுக்கு கேட்கலாம். ஏன் கால நேரங்கள் விரைவாக போகிறது. ஆகவே உங்கள் நண்பரோட சரி உங்களோட ஆசிரியரோட சரி தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான உதவிகளை அவசரமாக நோட்ஸாக இருக்கலாம், பாஸ் பேப்பர்ஸை எடுத்து நீங்கள் தயார்படுத்திக்கொள்ளணும். இரவு நேரம் விழித்திருந்து படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த இடருக்கு பிறகும் நீங்கள் முழித்திருக்கிற நல்லமில்லை. ஆகவே நீங்கள் நேரத்தோடு படுத்து காலையில் ஏர்லியாக எழும்புகிற பழக்கத்தை நீங்கள் கட்டாயம் இந்த குறிப்பிட்ட காலத்தில் உங்களை அமைதியாக வைத்துக்கொள்வது உதவி செய்யும். உங்களோட நித்திரை அடுத்தது உங்களோட சாப்பாடு பழக்க வழக்கங்களை அழகாக வைத்துக்கொள்ளணும். 3 நேரம் சாப்பாடு இல்லாமல் உங்களுக்கு எந்த பாடமும் மேலாது தலைக்கு சாப்பிட்ற பழக்கம் இருக்கணும். குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் அவசரமாக தெரிவு செய்து இந்த மீதி இருக்கின்ற பாடங்களை முடித்து கொள்வதற்காக வேண்டி அந்த நேரங்களில் அமர்ந்து உட்கார்ந்து படிக்கிற பழக்கத்தை நீங்கள் கொஞ்சம் சரி செய்து பார்க்கணும். நடந்த சவால்கள், நடந்த பிரச்சனைகள் உங்கள் சிந்தனைகள் வந்தாலும் முடியுமான அளவு நீங்கள் உங்களோட இலக்கை ஞாபகப்படுத்தி, நான் ஏன் அட்வான்ஸ் லெவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன், எனது குடும்ப நிலைமை என்ன, நான் எந்த பொறுப்பில் இருக்கிறேன், நான் எத்தனாவது பிள்ளை எல்லாம் நீங்கள் உங்களை பற்றி யோசித்தால் இந்த பாடங்கள் இந்த எக்ஸாம்கள் ஒரு சின்னொரு விடயமாக மாறும் வாழ்க்கையில். ஆகவே உங்களை உறுதியோடு வைத்துக்கொள்வது மிகவும் முக்கியமானது. உங்கள் நேரத்தை முகாமை செய்து கொள்வது, வீணான விளையாட்டுகளும் உங்களுக்கு இந்த நேரத்திலும் யோசனை வரும். நேர காலத்தை நீங்கள் முக்கியமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அநியாயமாக சில நண்பர்கள் சம்டைம் உங்களை டீவியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அவங்கள விட்டு கொஞ்சம் காலத்துக்கு எக்ஸாம் முடியுங்காட்டி கொஞ்சம் பிரிந்திரீங்கள் என்றால் நண்பர்கள் உங்களுக்கு பிறகு சரி தேடிக்கொள்ளலாம். பாடசாலையில் வர இந்த காலங்கள், இந்த எக்ஸாம்கள் திரும்ப வராது நம்மளோட வாழ்க்கையில். ஆகவே நித்திரை, உணவு பழக்கம், உங்களோட ஓய்வு நேரங்கள், உங்களுக்கு தேவையான நோட்ஸ், உங்களுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் அவசரமாக நீங்கள் மக்களோட தொடர்பு கொண்டு பக்கத்தில் இருக்கிற நண்பர்களோட தொடர்பு கொண்டு உங்களை தயார்படுத்திக்கோங்க. 2-3 சப்ஜெக்ட்ஸ்கள் முடித்தவுடன் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஒன்று வரும். ஆகவே நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் வரணும். நான் நினைக்கிறேன் நீங்கள் தயாராக இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் அழகாக வரும் கடவுள்கிட்டருந்து. உங்களோட தயார் நிலை தான் முக்கியம் முதலாவது. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் தயாராக இருக்கணும். எந்த ஒரு போட்டியாக இருக்கலாம், பரீட்சையாக இருக்கலாம், யுத்தமாக இருக்கலாம், தமது தயார் நிலை முக்கியமான படிக்கட்டு. நான் மாணவர்கள் நீங்கள் விழுந்து விட வேண்டாம். நீங்கள் முடியுமான நினைக்கிறேன் 75% உங்களோட சப்ஜெக்ட்ஸ் முடிஞ்சிருக்கு, ஒரு 25% தான் இருக்குது. உங்களோட எதிர்காலத்துக்கு மிகவும் ஒரு அடிப்படையான அடிப்படையான ஒரு எக்ஸாம். எந்த ஒரு தொழிலுக்கும் முதலாவது கேட்பாங்க O level, இப்போ A level கேட்குறாங்க. ஆகவே மாணவர்கள் உங்களையும் பார்த்து கொண்டு உங்களோட அன்றாட நடவடிக்கையும் அவதானத்தோடு இருந்து கொண்டு பரீட்சைக்கு தயாராகுங்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் உங்களை பராக்காக்குகின்ற, உங்களை டீவியேட் பண்ணுன்ற விடயங்களிலிருந்து கொஞ்சம் விலகிடுங்கள். நன்மைக்கு இவை மட்டும் போதும். ஆனால் இது ஒரு சிறிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஆழமாக நீங்கள் உள்ளத்தில் எடுத்துக்கோங்க. உங்கள் இலக்கை ஞாபகம் வைத்து இந்த பயணத்தை முன்னோக்கி நடங்க. அதாவது வாழ்வின் இலக்கை நோக்கி பயணித்தோம் என்றால் அந்த இலக்குக்கான மதிப்பு எங்களோடத்தையும் தராதரமும் சரியான முறையில், தராதரம் அப்படின்னு சொல்லும் போது அந்த படிப்பு சரியான முறையில் எங்களுக்கு முறையில் இருந்தா, அப்பா அம்மா பட்ட கஷ்டமா இருக்கட்டும், நீங்க கிளாஸ் ஃபீஸ் கட்டி படிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்ப்பீங்களா இருந்தா அந்த கோலுக்கு நாங்க போகக்கூடியதா இருக்கும். அடுத்ததாக ஒரு கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு பொதுவான கேள்வி மாணவர்கள் மத்தியில. ஒவ்வொரு மனிதனுக்கும் மறதி என்றது ஒரு சாதாரண விஷயமா காணப்படுது. மனிதனுக்கு மறதி உண்டுதான். ஆனா அந்த மறதி மாணவர்களுக்கு அங்க ஒரு பெரிய விஷயமாக காணப்படுது. அதாவது ஃபோக்கஸ்ட் பண்ணி படிச்சா இந்த மறதின்றது என்ன இருந்தாலும் இடையில போறதுதான். எல்லாம் அதாவது ஆரம்பத்திலே சொல்லிப்போம், மனிதனுக்கு மறதி என்பது உண்டுதான். இந்த மறதியை விட்டு ஒரு மனிதன் ஃபுல்லா ஃபோக்கஸ்ட் பண்ணி படிக்கணும்னா ஒரு மாணவன் என்ன மாதிரி விஷயங்களை கடைபிடிக்க வேணும்? முதலாவது, உண்மையிலே மறதி மனிதனோடு பிறந்தது தான். மறதியும் மனிதனும் ஒன்றோடு ஒன்று கலந்து தான் இது இருக்கிற மனிதன். ஆகவே மாணவர்கள் அதிகமானாக்கள் நம்மளை சந்திக்கும் போது சொல்கிற ஒரு விடயம்தான் மறதி, ஞாபகம் இல்லை, இரவு படித்தால் காலையில் ஞாபகம் வரும். நான் நினைக்கிறேன் இந்த அவதானம் என்ற பகுதியை நாங்கள் வளர்த்துக்கொள்ளணும். நம்மளோட மூளையில் இருக்கிற அட்டென்ஷன் என்ற பாட்டை நாங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும். இப்போ வளர்ந்து வந்த மாணவர்கள் மறதியை பற்றி பேசுகிறதும் இளம் மாணவர்கள் மறதியை பற்றி பேசுகிறதும் வித்தியாசம்.
அதே நேரம் வயதில் போன ஆட்கள் மறதியை பற்றி, வயது முதிர்ந்தவர்கள் மறதியை பற்றி பேசுவாங்க, சாப்பிடலன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு மறதி தான். நம்ம இந்த கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது நம்முடைய அவதானங்கள் குறையும் போது மறதி வரும். சாதாரணம். அவதானங்களை குறைக்கிற பல காரியங்கள் இருக்கிறது. நம்ம நோக்கத்தை மறக்கிறது, நம்மளோட கேர்லெஸ், இந்த ஒன்றையுமே சீரியஸாக எடுக்காத தன்மை, நம்மளோட தயார் நிலை, இவைகளெல்லாம் நம்மளோட மறதியை அவசரமாக ஏற்படுது. நமக்கு மற்ற ஃபோக்கஸ் இல்லாட்டி படித்து கொடுக்குற பாடத்தில் எந்தவித விருப்பும் எந்தவித தேவையும் இல்லாமல் உட்கார்ந்திருந்தால் அந்த பாடத்தில் மறதின்றது சாதாரணமாக இருக்கும். ஆகவே நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் கடத்துறதும் எப்படி கடத்துறீங்கன்றதும் ஒரு காரணமாக இருக்கும் உங்களோட மறதிக்கும். காலையில் எழும்பினத்திலிருந்து இரவு படுக்கும் வரை, தூங்கும் வரை நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கும் உங்களோட நோக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லாவிட்டால் நீங்கள் படிக்கிறது மாத்திரமில்லை, நம்மளோட அன்றாட தேவைகளையும் நம்ம சரியாக செய்ய மாட்டோம். என் மறதி. உதாரணமாக ஒரு மாணவன் எடுத்துக்கொண்டால், ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது 3 மணிக்குன்னா, சம்டைம் பொழுதுபோக்கில் இருக்கிற ஒரு மாணவன், ஃபோனை பார்த்துட்டு இருக்கிற மாணவன் 3 o'clock கிளாஸ் ஞாபகம் வராது. அப்போ ஒரு மறதின்னு சொல்லலாம். இப்போ நம்மளோட அன்றாட வாழ்க்கை வட்டம் எப்படி நாங்கள் அதனை வைத்து கொண்டு இருக்கிறோம், இதுவும் ஒரு காரணம். நம்மளோட நோக்கம் பற்றிய தெளிவு, நம்மளோட இலக்குகள் பற்றிய தெளிவு, அடுத்தது நம்மளோட தயார் நிலை, அடுத்தது நம்ம வாழ்கிற சூழல், அந்த நேரம் நண்பர்களோடு பொழுதுபோக்கோடு இருக்கின்றவர் மறதி வரும். அதே நேரம் நம்மளோட மூளை அமைந்திருக்கிற விதங்களும் சம்டைம் பயாலஜிக்கலி பிறப்பு நிலைமைகளும் மறதிக்கான. ஆகவே நான் இப்போ எனது அனுபவப்படி பார்த்தால் அதிகமான குழந்தைகள், நல்லா இருக்கிற பிறந்த குழந்தைகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்கிற சொல்லி தான் நான் சொல்கிறேன். அந்த போர்ஷனை குறைச்சி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் இப்படியான சூழல், இலக்கு, நம்மளோட தயார் நிலை, நம்மளோட அன்றாட வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தியிருக்க முறை, நம்ம யாரோட பழகுறோம், இவைகள் தான் நம்மளோட மறதியை கொண்டு வரும். நம்மளோட பொழுதுபோக்கு, அதிகமான பிள்ளைகள் மொபைல் ஃபோனில் இருப்பாங்க, மறதி சாதாரணமாக வரும். அதிகமான பிள்ளைகள் பாவினைகளை, அதாவது சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறது, இப்படியான தடுக்கப்பட்ட பொருட்களை பாவினை செய்து, இதுகளெல்லாம் மறதியில் சாதாரணம் இருக்கும். பாடசாலை மாணவர்கள் மத்தியிலும் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்லலாம், மறைக்க முடியாது. மற்றது சில மாணவர்கள் எடுத்துக்கோன்னா பாடசாலை காலத்திலே காதல் தொடர்புகள்லாம் ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படியானாக்கள் சாதாரண மறதி சொல்லுவாங்க. இயற்கையிலே மறதி இருக்குன்றதுக்காக நம்மளோட வாழ்க்கையே மறந்து வாழையில. ஆகவே மறதியை நம்ம தான் முகாமைத்துவம் செய்யணும். மெமரி மேனேஜ்மெண்ட் நான் சொல்கிறேன், அதை மெமரைசிங் டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். அன்றாட வாழ்க்கையில் அந்த பாடங்களை திரும்ப மீட்டுறது, உங்களோட நேரத்தை அழகாக முகாமி செய்கிறது, படிக்கிறதுக்கு ஒரு நேரம் வைக்கிறது, இப்படி உங்களோட அந்த நேரத்தை முகாமி செய்தால் மறதி உங்களை விட்டு ஓடிவிடும். கட்டாயம். அதாவது நேர முகாமைத்துவம் கட்டாயம். ஒரு மனிதனுக்கு மட்டும் இல்லை, மாணவர்களுக்கு முக்கியமாக நேர முகாமைத்துவம் கட்டாயமாக தேவை. நேர முகாமைத்துவம் படி திட்டமிட்டு வாழ்ந்தா எல்லாம் சரியான முறையில் அமையும். நேரத்துக்கு ஏற்றா போல வாழ வேண்டும். அதான் இலக்கை மறக்காமல் இருக்க வேண்டும். கட்டாயமா. இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இன்றைய காலகட்டங்களில் டெக்னாலஜி அதிகப்படியாக வளர்ந்துருச்சு. யாருமே ஃபோன் இல்லாமல் இல்லை, லேப்டாப் இல்லாமல் இல்லை, எதுவுமே இல்லாமல் இல்லை. மாணவர்கள் கூட ஜூம் கிளாஸஸ் இந்த கொரோனா பீரியட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த பம் பிளாஸ்ட் அப்புறம்லாம் கூடுதலாக அந்த ஜூம் கிளாஸஸ் தான் நடைபெறக்கூடியதாக இருந்தது. ஆனால் மாணவர்கள் அதே ஒரு சாட்டை வச்சு நிறைய விஷயங்களை செய்துட்டு இருக்காங்க. ஆனால் எஜுகேஷன் சைடு அவங்க சரியான முறையில் பாவிப்பாங்களா இருந்தால் அவங்களோட கோலை நோக்கி ஓடக்கூடியதாக இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இது இல்லாமல் வாழவும் முடியாது. உங்களுடைய கருத்து அது என்னவா இருக்கும்? எப்படி சரியான முறையில் பாவிக்கணுன்றது? ஸ்க்ரீன் அடிக்ஷன் ஒரு நோயே இருக்குது. இப்போ உளவியல் எடுத்துக்கொண்டால் திரைகளுக்கு அடிமையாகுதல் பல விதமாக இருக்குது தானே. அப்போ ஸ்க்ரீன் அடிக்ஷன் மாணவர்கள் மத்தியில், வளர்ந்தவர்கள் மத்தியிலும் இருக்குது, கணவன் மனைவி மத்தியிலையும் தான். 2 பேரும் பக்கத்தில் இருந்து கூட 2 ஃபோனை தான் பார்ப்பாங்க, முகத்தை பார்க்குறதுக்கு நேரம் இருக்காது. ஆகவே இப்படி மாணவர்கள் மத்தியில் இந்த மொபைல் ஃபோன், சோஷியல் மீடியாஸ் எல்லாம் முகாமை செய்கிறதுல பெற்றோருக்கு பெரிய ஒரு பங்கு இருக்குது. அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரியான நேரம் தான் அந்த திரை நேரமாக மாறணும், ஸ்க்ரீன் டைமாக மாறணும். நம்மளோட பெற்றோர் அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அழுகிற பிள்ளைக்கும் ஃபோன் கொடுப்பாங்க, படிக்கிற பிள்ளைக்கும் ஃபோன் கொடுப்பாங்க, சாப்பாட்டுக்கும் ஃபோன் கொடுப்பாங்க, இப்படி ஃபோன்லேயே தான். ஆகவே இது ஒரு இறுதி கட்டத்தில் ஒரு நோயாக மாறும். சில
வைத்தியசாலைகளுக்கு போனால் ஃபோனை பறித்து ரூமில் அடைச்சி வச்சு சரி ஃபோனை மறந்து கொடுத்து இல்லாமாக்குவாங்க. அப்படியான ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. கடைசி கலட்டும் போது அந்த ஃபோனை எடிக்ட் ஆகின. ஆகவே பெற்றோர்கள் அவதானம் இருக்கணும். எவ்வளோ நேரம் ஃபுல்லாக திரையில் இருக்கிற ஸ்க்ரீனில் இருக்கிறது, அவங்க என்ன வேலை செய்கிறாங்க. வெறுமனே பிள்ளைகளை சந்தேகமாக பார்க்குறதில்ல, அவங்களோட பேசி அவன் நேரத்தில் எவ்வளோ நேரம் இந்த திரைக்கு ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறாங்க, என்ன கேம்ஸ் விளையாடுறாங்களா, இது சம்மந்தமாக பெற்றோர் அவதானமாக இருந்தால். மற்றது பாடசாலை இப்போ சில நாடுகள் சோஷியல் மீடியா பேன் பண்ணுறாங்க, சில நாடுகள் ஃபோன் யூஸ் பண்ணுறது பேன் பண்ணுறாங்க. ஏன் நம்மட வீட்டுக்கு ஒரு 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 பாலிசி உண்டு, ஒரு திட்டம் ஒன்று வைத்துக்கொள்ளலாம். ஒரு ஃபோன் இல்லாத ஒரு ஏரியாவில் எல்லாருமே இது கதைக்கிற பழக்கமாக இருக்கலாம். பெட்டுக்கு ஃபோன் கொண்டாகாமல் பெட்லேருந்து தூரமாக்கி வைக்கிற பழக்கமாக இருக்கலாம். பிள்ளைகளை ஃபோன் பாவிக்காமல் இருக்கிற பழக்கமாக இருக்கலாம். அதே நேரம் தேவையான விடயங்களுக்கு மாத்திரம் ஃபோன் எடுக்கிற பழக்கம் அம்மா அப்பாட்ட இருந்தால் அந்த அந்த குடும்பத்தில் ஒரு ஒரு அழகான ஒழுங்குமுறை ஒன்று வரும். மொபைல் சம்மந்தமாக பிள்ளைகளை பார்த்து பழகுவாங்க. நம்ம தான் மெயின் காரணம். நம்மளோட பிள்ளைகள் ஃபோன் அதிகமாக பாவிக்கிறதுக்குன்னு சொன்னால் மிகையாகாது. ஆகவே பெற்றோரோட ஃபோன் பாவனை முறைகள், இப்படியான சில டெக்னிக்கல் சில நுட்பங்களை பெற்றோர் கடைபிடிக்க வேண்டும். ஆசிரியர்கள்ட்ட கிளாஸ் போகிறாங்க, அவங்க ஜூம் கிளாஸ் செய்கிறாங்கன்ட்டு வெறுமனே கண்மூடித்தனமாக மொபைல் லேப்டாப் கொடுத்துக்கிட்டு பிறகு நம்மளை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸை வந்து கேட்குறது ஒழுங்கான முறை இல்லை. நான் நினைக்கிறேன் இன்னமும் நாங்கள் அவதானமாக நம்மளோட பிள்ளைகளை நெருங்கி பார்க்கணுன்ற காலம் வந்துட்டு. கட்டாயமா. அதாவது சரியான முறையில் பாவனைகளை சரியான முறையில் வைத்து பழகி பக்குவத்தில் வாழ்ந்தோம்னா எல்லாமே ஆரம்ப காலத்திலிருந்து செய்யணும். சின்ன இப்போ அட்வான்ஸாக ஒரு பிள்ளை பாவிக்கிறதுக்கும் சின்ன பிள்ளை பாவிக்கும் சரியான வித்தியாசம். ஆகவே முதலாவது பெற்றோர் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். குடும்பத்தில் ஒரு முன்னுதாரணமான ஒரு மெத்தட் ஒன்று இருக்கணும் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு. கட்டாயமா. இப்போ பரீட்சைகளை பற்றி நாங்கள் நிறைய விஷயம் கலந்துரையிடணும். அதில் முக்கியம் உயர்தர பரீட்சையாக இருக்கட்டும், சாதாரண தர பரீட்சையாக இருக்கட்டும், ஒரு மெயினான பரீட்சைகள். இந்த மாதிரி பரீட்சைகளை மாணவர்கள் அதுக்கு தோற்றும் போது வெற்றி தோல்வின்றது 2 பக்கம் இருக்குது. எந்த துறை எடுத்தாலும் வெற்றி தோல்வி 2 பக்கங்கள் இருந்தாலும் இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள வெற்றி தோல்வி இருக்குது. இப்படி வரும்போது நிறைய மாணவர்கள் 9W எடுத்துட்டாங்க, இல்லாட்டி 3W எடுத்துட்டாங்க A லெவலில். அப்படின்னு இருக்கும்போது மனம் தளர்ந்துருவாங்க நிறைய பேர். அது முக்கியமாக சொல்ல போமா இருந்தால் இந்த சயின்ஸ் ஃபீல்ட், மேக்ஸ் ஃபீல்ட் ஸ்ட்ரீமில் படிக்கிறவங்களாம் எடுக்கக்கூடிய சான்சஸ் அதிகமாக காணப்படுது. அவங்க மனம் தளர்ந்துருவாங்க. சில பேர் இதன் மூலமாகவே சூசைட் அட்டம் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, கட்டாயம் இருக்குது. சூசைட் ரேட்ஸ் எல்லாம் அதிகம் போய்கொண்டு இருக்குது. பாடசாலை மத்தியில் உள்ள மாணவர்கள் மத்தியிலேருந்தான், யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியிலேருந்தான் இழப்புகளை தோல்விகளை தாங்க முடியாமல் சூசைடல் செய்து கொள்வாங்க, செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கொள்வாங்க, தன்னை பழுதாக்கி. நீ பார்த்துருப்பீங்க, ரத்தத்தை பார்க்குற பழக்கம், கொண்டையை வெட்டி கொள்கிற பழக்கம், அசிங்கமாக நம்மளை ஹார்ம் பண்ணிக்கொள்வாங்க. இவைகள் நான் நினைக்கிறேன் இமோஷனல் மேனேஜ்மெண்ட் ஏரியாவில் வருது. உதாரணமாக தனக்கு வர உணர்வுகளை முகாமை செய்து கொள்ள பழக்காத குழந்தைகளுக்கு இது வரும். சின்ன காலத்துலேருந்தே அந்த இமோஷனல் மேனேஜ்மெண்ட்ன்ற பகுதியை நாங்கள் செய்யணும். குழந்தைகள தோல்வி வெற்றி அதில் எப்படி முகம் கொடுக்கறது, ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி நான் அணுகிறேன்றது சின்ன காலத்துலேருந்தே குழந்தைகளுக்கு படிக்க கொடுக்கணும். ஆனால் மாணவர்கள் நீங்கள் நினைக்கப்படாத எக்ஸாம்ஸ், காதல் தோல்வி எல்லாம் இது ஒரு இறுதி கட்டம் இல்லை. ஒரு காதல் தோற்றா இன்னொரு காதல் வரும், ஒரு எக்ஸாம் முடிந்தால் இன்னொரு அட்டம் சான்ஸ் தருவாங்க. அப்போ இப்படியான அந்த நம்மளோட குழந்தைகளை வளர்க்கும் போதே நம்ம அறிவூட்டல் முக்கியம். அந்த குழந்தைகளோடு இருக்கிற அந்த உறவு, பெற்றோராக இருக்கலாம், அவனை பார்த்து கொள்கிறார்களாக இருக்கலாம், இந்த பொண்டும் குறையும் போது அவன் தனிமைக்கு போய்த்துடுவான். அப்போ அவங்க நினைப்பாங்க நம்மளோட பிரச்சனைக்கு இது மட்டும்தான் சொல்யூஷன். அதே நேரம் பெற்றோர் கொடுக்கின்ற சில அழுத்தங்களாக இருக்கலாம். வைத்தியத்துறைக்கு போகவே முடியலாத ஒரு ஆள் எடுத்து போய் நீங்கள் வைத்தியத்துறையில் படிக்க சொல்லி, சயின்ஸ் படிக்க சொல்லி ப்ரெஷர் பண்ணினால் தற்கொலையில் போய் நிற்கிறது சாதாரணமாக நடக்கும். அதே நேரம் 9A எடுத்ததுக்காக வேண்டி பயாலஜி படிங்க, டாக்டர் ஆகுங்கன்னு சில பிள்ளைகளை கொண்டு போய் விடுவாங்க, நம்மகிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க. இன்னமும் சில பிள்ளைகள் இருக்காங்க மருந்து குடித்துட்டு மனநோயான பிள்ளைகள் இருக்காங்க. ஆகவே பெற்றோரியம், அந்த பேரண்டிங், அந்த பகுதியும் ஒரு முக்கியமான பகுதி. இந்த குழந்தைகளோட ஸ்க்ரீன் அடிக்ஷனாக இருக்கலாம், சூசைடாக இருக்கலாம், மனநோய்கள் இருக்கலாம். இவர்களுக்கு பெற்றோரியம், பேரண்டிங்கிற பகுதி முக்கியமானது. நான் நினைக்கிறேன் அப்படியான மாணவர்களை நீங்கள் அவதானித்தால், ஆசிரியர் என்ற வகையில் நுணுக்கமாக நீங்கள் பின்னால் இருந்து பார்க்கணும்.
பொதுவாக ஒரு 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 குழந்தை தற்கொலைக்கு முயற்சி செய்தாலே ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணினா நல்ல மட்டும் தான் வைத்தியர்களோட கருத்து. ஏன்னா அடுத்த முயற்சியும் சம்டைம் பார்த்துட்டு இருக்கும்போது செஞ்சுடுவாங்க. ஆகவே மிக அவதானமாக இவங்களை நாங்கள் ஹேண்டில் பண்ணணும். டாக்டர்ஸ்மார் அப்படி தான் பார்ப்பாங்க. இந்த வைத்தியத்துறையிலேருந்து தான் உளவியல் துறையிலேருந்து தான் மிகவும் அவதானமாக ஹேண்டில் பண்ணுற ஒரு பகுதி தான் சூசைட் அட்டம். ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கும் ஏன் இந்த பிள்ளைகள் என்றால் இந்த விதமான நிலைமையை போகிற காரணம் தன்னோட உணர்வுகளை முகாமை செய்து கொள்ள அதை எப்படி திறன்பட ஹேண்டில் பண்ணுறன்றது சம்பந்தமான அறிவூட்டல் குழந்தைகளுக்கு நான் கொடுக்காத நிலைமை தான். இன்றைய நாள் உளவியலாளர் அகமது இஃப்திகார் எங்களுடைய நிறைய விஷயங்களை கலந்துரைக்கும். முக்கியமாக இந்த மாணவர்கள் மத்தியில் ஏற்படுற பிரச்சனைகளை பற்றி பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லும்போது, மனிதர்களுக்கு மத்தியில் டிப்ரெஷனாக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு புழக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தையாக காணப்படுது. இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க இதில் எஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்ல போனால் அவங்களுடைய கருத்து என்ன இருக்கும்? எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வது? இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் இப்போ புழக்கத்தில் உள்ள வார்த்தையாக மாறிட்டு குடும்பங்கள்லேயும் இருக்குது. நம்மகிட்டையும் இருக்கான்னு நம்ம யோசிப்போமே, நான் சில நேரங்களில் நமக்கும் இருக்காண்டு. மன உளைச்சல், மனச்சோர்வு எல்லாம் மனிதர்களுக்கு வந்து போகும். சில ஆக்களுக்கு வந்தால் போகாது. அந்த 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 லெவலை தாண்டிட்டேன்னு தான் அது ஒரு டிஸார்டராக மாறும். தாங்கிக்குள்ள ஆக்கள் அதை தாங்கி போவாங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு. இப்போ இப்படி நல்ல மனச்சோர்வுகள், மன உளைச்சல்கள் போன ஆக்கள்கிட்ட காண்ற அறிகுறிகளை பொறுத்த வரையில் அவங்களோட அன்றாட வாழ்க்கையை அவங்களுக்கு ஒழுங்கான முறையில் செஞ்சு கொள்ள போகும். அதில் முதலாவது சாப்பிட்றத விட்டுடுவாங்க, உறங்குறத விட்டுடுவாங்க, உறவுகளோடு இருக்கிற கனெக்ஷனை விட்டுடுவாங்க, அவங்களோட தொழில்கள் இருந்து வித்ட்ரோ ஆகுவாங்க, தனிமைக்கு போவாங்க. ஏதாவது ஒரு விடயங்களை பேசும்போது ஒரு குளறுபடியான வார்த்தைகளை முன்பின் சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு கனவுல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இங்கே இருப்பாங்க ஆனால் நாசா பற்றி கதைப்பாங்க. அப்படி அதாவது ஒரு தொடர்பு இல்லாத டிஸ்ஆர்கனைஸ்டு ஸ்பீச்னு சொல்லுவோம். பெரிய ஒரு பணக்கார மாதிரி காய்ச்சிட்டு இருப்பாங்க ஆனால் தொழிலே இருக்காது. அப்படி அந்த கற்பனை உலகத்துக்கு போவாங்க. ஏதோ ஒன்றுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். ஏண்டா ஒரு வாழ்க்கை ஒரு சிந்தனை வரும், கோபம் போகும், அதாவது தன்னை மாற்றி கொள்றதுக்கான நிலைமைகள் வரும். இதெல்லாம் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸுக்கான நிலைமைகள், அறிகுறிகள் தான். இவைகள் கட்டாயம் நாங்கள் அவதானத்தோடு இருந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய பிரச்சனைகள். குடும்பங்களில் நீங்கள் யார் சரி கண்டாலும், நண்பர்கள் மத்தியில் இப்படியான அறிகுறிகளை கண்டாலும் அவதானத்தோடு இவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன். கட்டாயமா மனநலம் பாதிக்கப்படுவது, உடல் நலம்னு சொன்னால் மெடிசனால கியூர் பண்ணிக்கொள்ளலாம். அப்படின்றத தாண்டி மனநலத்தையும் மெடிசனால கியூர் பண்ணிக்கொள்ளலாம். அது ஒரு கட்டங்கள் இருக்குது. அந்த கட்டங்களை தாண்டும் போது அந்த ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ் வந்த பிறகு தான் மெடிசனால கியூர் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் இந்த மனநலம் பாதிக்கப்படுறதை தாண்டி மாணவர்களுக்கு முக்கியமாக மனநலம் பாதிக்கப்படுறது இலங்கையில் ஒரு சாதாரண அளவில் தான் இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் நீங்கள் அது சார்ந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னீங்க, அதாவது மாணவர்கள் மத்தியில். அதை பற்றி சில விஷயங்களை சொல்கிறீங்களா? ஸ்கூல் கவுன்சிலிங்கை பொறுத்தவரை அது ஒரு 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 ஆழமான பகுதி. பாடசாலை உளவியல் நான் சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நான் இந்த துறையிலிருந்து இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் மாணவர்களுக்கு அழுத்தங்கள் வாரத்துக்கான பல காரணங்கள் இருக்குது. குடும்ப நிலைமைகள், பொருளாதார நிலைமைகள், உறவுகளில் வர பிரச்சனைகள். அப்படி போனால் ஆசிரியர்கள், மாணவர்களுக்கான உறவுகளில் வர பிரச்சனை. சில மாணவர் எடுத்துக்கொள்ள பாடசாலைக்கு ஏதோ ஒன்று போவாங்க ஒரு நோக்கம் ஒன்று தெரியாமல். இந்த படித்து கொடுக்குற விடயங்கள் அவங்களோட மூளையில் ஏறாத நிலைமையில் உருவாகும். அதாவது அதுக்கு நாங்கள் சொல்லுவோம், அந்த சில டெவலப்மெண்டல் டிலே உள்ள பிள்ளைகள் இருப்பாங்க, அதாவது புத்தி சம்பந்தமான பிரச்சனை உள்ள பிள்ளைகள் இருப்பாங்க. மற்றது அவங்கள ஹேண்டில் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஹேண்டில் பண்ணும்போது இப்படியான டிப்ரெஷன்ஸும் வரும். அதாவது சில நேரங்களில் நாங்கள் சரியான முறையில் அவங்களோட பிரச்சனைகளை கேட்டு அணுகாத நேரத்தில் பிள்ளைகள் டிப்ரெஷன் நிலைமையில் போவாங்க. பரம்பரையில் டிப்ரெஷன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் மாணவர்களுக்கு மத்தியில் வரும். அப்படி டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் பாடசாலை மட்டத்திலையும் மாணவர்கள் மத்தியில் இருக்குது. நம்ம ஆரம்ப கட்டத்திலையும் கழித்தோம், சூசைடில் இருக்குது. இப்படியான நிலைமைகள் பாடசாலை உளவியல் இருக்குது. இவைகளை நான் முகாமைத்துவம் செய்கிறது தான். நீங்கள் அரச பாடசாலையை எடுத்துக்கொண்டால் உளவியல் சார் ஒரு ஆசிரியரை வச்சுருப்பாங்க. அவங்க போய் அந்த மாணவரோட கதைக்கிறது. ஒரு 300 மாணவர் இருந்தால் ஒரு ஆசிரியர் அரச பாடசாலையில் இருப்பாங்க இவங்களை பற்றி கதைக்கிறதுக்கு. அதை நாங்கள் ஒரு தொழில் வாய்மையான முறையில் செய்யணும். வெறுமனை கேட்டு அங்கே டீச்சர்கிட்ட போய் சொல்லாமல் அவனோட பிரச்சனையை முழுமையாக கேட்டு காது சாழ்த்தி அவருக்கு ஆறுதல் செய்து ஒத்துணர்வு கொடுத்து
அவருக்கு வலுவூட்டி அவரை ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு மாணவராக தயார் செய்கிறது எல்லா ஆசிரியரையும் பொறுப்பு. அதிபர்கள் எடுத்துக்கொண்டு அதிபர்கள் வளமையாக சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாரும் உளவியலாளர் தான், நீங்கள் எல்லாரும் கவுன்சிலர்ஸ் தான். அதிபர்கள் உற்சாகப்படுத்துவாங்க ஆசிரியர்களை. இந்த ஆசிரியர்களும் அதில் ஒரு பங்காளியாக மாற வேண்டும். என்னால் மாணவர்கள் ஒரு காலத்து சொல்லப்படாது, ஆசிரியர் செய்த தவறுகளால். ஆசிரியர் தொழில் ஒரு கண்ணியமான ஒரு தொழில். ஆகவே பாடசாலை எடுத்துக்கொண்டால் ஒரு 2வது தாயாக நான் கருதுகிறாக்கள் தான் ஆசிரியர்கள். ஆகவே ஆசிரியர்கள் நான் நினைக்கிறேன் மிக அவதானமாக தான் இந்த மாணவர்களை அணுகுவாங்க. ஆகவே இந்த உளவியல் சம்பந்தமான ஆசிரியர் இருக்கிறாங்க, அதுக்காக பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர்கள், அவங்களோட உதவிகளும் இந்த மாணவர்களுக்கு தேவை. நீங்கள் இவங்களுக்கு காது தாழ்த்தி லிசன் பண்ணி பிரச்சனைகளுக்கு வழிகாட்டுற பொறுப்பை நீங்கள் எடுத்து செய்யணும்னு நான் நினைக்கிறேன். கட்டாயமா மாணவர்கள் மத்தியில மனநலம் பாதிக்கப்படுறதுன்றது சாதாரண விஷயமா இல்லை, பேசக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அது கட்டாயமாக என்ன மாதிரி பிரச்சனைகள் சம்பந்தமா உங்கள்கிட்ட பேச வருவாங்க? அதாவது மாணவர்கள் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள்னு சொன்னா அதிகப்படியாக இலங்கையில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது? எனது கடந்த ஒரு தசாப்த அனுபவத்தில் மாணவர்கள் என்னென்ன கதைக்க வர பிரச்சனைகளில் படிக்க கஷ்டம் சார்னு சொல்லுவாங்க. ஏன் படிக்கிறேன்றது விளங்குது இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ பொறுத்தவரையில் நான் நினச்சேன் அண்மை காலத்தில் மாணவர்கள் வரது தான் பெற்றோர்களோடு முரண்பட்டு கொண்டு, ஆசிரியரோடு முரண்பட்டு கொண்டு, சில மாணவர்களுக்கு அந்த ஒளிவு மறைவாக, அதாவது பொய் சொல்கிற பழக்கங்கள் உள்ள மாணவர்கள். இப்படியான நிலைமைகளில் அவன் சொல்லுவாங்க, நான் சரியான ஏமாற்றம் செய்கிறேன், தாய்க்கு ஏமாற்றம் செய்கிறேன், தந்தைக்கு. இப்படியான மாணவர்கள் வருவாங்க. தொடர்புகள், காதல் தொடர்புகள் சம்மந்தப்பட்ட மாணவர்கள் வருவாங்க. தனது பிஹேவியரை ஒரு ஒழுங்கான முறையில் ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் சம்மந்தப்பட்டு சிக்கின மாணவர்கள் நிறைய பேர் இந்த உளவியல் உதவி எடுக்க வருவாங்க. என்றால் யாரோட சரி போவாங்க கூட்டமாக, யாரோ ஏதாவது பிரச்சனை செஞ்சுருப்போம், முழு கூட்டமும் சஸ்பெண்ட் பண்ணப்படுவாங்க. அப்போ படிக்கிறவங்க சேர்ந்து தான் சஸ்பெண்ட் பண்ணிப்படுவாங்க ஸ்கூல்ஸில். ஸோ இப்படியான பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம். மாணவர்களுக்கு எந்த நேரமும் மனம் சார்ந்த, உள்ளம் சார்ந்த வழிகாட்டுகள் தேவை. காரணம், நம்ம முழுமையாக மனிதர் என்ற வகையில் நமது மனதை பாதுகாத்து தான் வாழ வேண்டும். அப்போ பாடசாலைக்கு போகிற மாணவனும் அவனுக்கும் ஒரு தூய்மையான மனசு இருக்குது, உள்ளம் இருக்குது, அதனையும் பாதுகாத்து கொடுக்க வேண்டும் என்ற பொறுப்பு பெற்றோர், ஆசிரியர்கள், சுற்றி இருக்கின்ற பாதுகாவலர்கள் அனைவருக்கும், உளவியல் சார் நிபுணர் எல்லாருக்கும் தேவை இருக்கு. கட்டாயமா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், மன உளைச்சல் எல்லாமே ஒரு புழக்கத்தில் இருக்க வார்த்தை இன்றைய காலகட்டத்தில் காணப்படுது. இந்த விடயத்திலிருந்து எல்லாரும் வெளியில் வரணும்னு சொன்னால் என்ன கருத்து நீங்கள் சொல்லுவீங்க அவங்களுக்கு? மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஆளாகிறத பற்றி நம்ம கதைச்சோம், ஏன் அப்படி நடக்குதுன்னு கதைச்சோம். வெளியே வாரத்துக்கு முதலாவது அது நிலைமையை பார்க்கணும். மிக சீரியஸாக இருந்தால் கட்டாயம் உளவியல் நிபுணருமோட உளவியல் வைத்தியர் இருக்கும், அதாவது சைக்காட்ரிஸ்ட், அவங்களோட ஒப்பீனியன் இருக்கணும். இவருக்கு என்ன நிலைமையில் இருக்குது, மாட்ரேட் லெவலாக சிவியர் லெவலாக எல்லாம் செக் பண்ணி மாத்திரைகள் கொடுக்கணும். ஏன்னா தூங்காத மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இரவெல்லாம் முடிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களும் பேசி தூங்க சொன்னால் அந்த பாடலெல்லாம் பாடினா தூங்க மாட்டாங்க, மருந்து கொடுத்து தான் தூக்கமாக்கணும். ஆகவே அந்த தாலாட்டு பாட்டெல்லாம் வேலை செய்யாது. 7 மணிக்கு மருந்து கொடுத்து 9 மணி பறக்க போட்டு அப்படியான ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்றுக்குள்ளே போய்த்தான் இவங்களோட அன்றாட வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தணும். அவங்களோட அன்றாட வாழ்க்கை ஒழுங்குபடுத்தும் போது அவங்களோட நித்திரையாக இருக்கலாம், அவங்களோட கல்வி நடவடிக்கையாக இருக்கலாம், அவங்களோட சாப்பாடு பழக்கமாக இருக்கலாம், அவங்களோட சுத்தமாக வைத்து கொள்வதாக இருக்கலாம், நண்பரோட பழகிறதா இருக்கலாம், பெற்றோரும், இவைகளை தான் நாங்கள் ஒழுங்குபடுத்துறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம். அப்படியான மாணவர்கள் யாரும் இருந்தாலும் நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டிய முதலாவது விஷயம், உங்களோட சமூக தொடர்புகளை கூட்டிக்கொள்ளணும், மக்களோட பழகணும், நேரத்துக்கு சாப்பிடணும், தூங்கணும். இப்படியான ஒரு ருட்டீன் ஒன்று உங்களோட லைஃப்பில் உருவாக்கிக்கொள்ளணும். ஏதாவது ஒரு வேலை செய்ய, உதாரணமாக நீங்கள் மொபைல் எடுத்தால் மொபைலுக்கு நேரம் இல்லைன்றால் உங்களோட லைஃப்பில் ஒரு ஒழுங்கு இல்லைன்ற அர்த்தம். தூக்கத்தை எடுத்தால் தூக்கத்துக்கு ஒரு நேரம் இல்லைன்னா நீங்கள் லைஃப்பில் ஒரு ஒழுங்கு இல்லைன்னு அர்த்தம். இப்போ லைஃப் ஒரு ஒழுக்கமான முறையில் இல்லாவிட்டால் மன உளைச்சல் சாதாரணமாக வரும், திட்டுவாக வர தேவையில்லை. இப்படியான இந்த புயல்கள், காற்று வராமலே சிலருக்கு எதுனாலும் திட்டுவா தான், சிலருடைய வாழ்க்கை எதுனாலும் திட்டுவா. ஏன்? ஒரு நோக்கம் இல்லை, இலக்கு இல்லை, யாரும் பார்க்க இல்லை, போய் போகிறான். இப்படியான ஒரு 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 திருப்திகரமான வாழ்க்கையை வாழாட்டி எதுனாலும் புயலாக தான் இருக்குது நம்மளோட வாழ்க்கையில். ஆகவே மாணவர்களை பற்றி நான் காய்ச்சிட்டு இருக்கேன். மாணவர்கள், நீங்கள் உங்களோட இலக்கை மறக்காமல் ஒவ்வொரு நாளும் நான் எப்படி திறன்பட கழிக்கிறேனா இல்லையான்றதை பற்றி ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை சுய மதிப்பீடு செய்து இரவு தூங்கும்போது திருப்திகரமான ஒரு மாணவனாக தூங்கணும். அப்போ தான் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கலாம். கட்டாயமா
அதே போல இலங்கையில ரீசெண்டா ஏற்பட்ட ஒரு பேரிடர் அப்படின்னும் போது வெள்ளப்பெருக்கு. இந்த காரணமாக மாணவர்களுடைய நிறைய புத்தகங்களா இருக்கட்டும், நிறைய சொத்துகளா இருக்கட்டும், இன்னைக்கு இல்லாத ஒரு நிர்கதிக்கு மாணவர்களும் மக்களும் வந்து உள்ளாகியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது அந்த மாணவர் வந்து திரும்பி பாடசாலைக்கு வரும்போது, இதெல்லாம் இல்லாத ஒரு நிர்கதிக்கு நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லையே, இப்படி கஷ்டங்கள்ல வருவாங்க மாணவர்கள் அன்றாட பாடசாலை வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்காக. ஆனா அதுக்கு கைட் பண்ற ஆசிரியர்கள் வந்து என்ன சரியான முறையில அவங்கள வழிபடுத்தணும்? உண்மையிலே நல்ல ஒரு கேள்வி. உண்மையிலே எங்களுக்கு ஞாபகம், இந்த பாடசாலை விடுமுறைக்கு முன்னும் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. அவங்களுக்கு விருப்பமான துணி உடுத்து வாங்கன்னு சொன்னாங்க அரசாங்கத்தால். ஆசிரியர்களுக்கும் விருப்பமான முறையில் வாங்க, ஷூஸ் இல்லாட்டி பிரச்சனை இல்லை வாங்க. அதுக்கப்புறம் சைக்கோ சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட குழு நடவடிக்கைகள் செய்தாங்க. அப்போ இப்படித்தான் இந்த இந்த கல்வி அந்த பிரச்சனைக்கு பிறகு இடர்பாடுகளுக்கு பிறகு மாணவர்கள் வந்தாங்க. அதே மாதிரி இப்போ புத்தாண்டுலேயும் வாரத்துக்கு இருக்கிறாங்க. இன்னமும் சில குடும்பங்கள், சில மாணவர்கள் இப்படியான பிரச்சனைக்குள்ளாக இருப்பாங்கன்றதுல 2 கருத்து இல்லை. நான் இன்னமும் அதிலிருந்து வெளியே வராத குழந்தைகள் இருப்பாங்க. அந்த பிரதேசங்களில் இருக்கிற ஆசிரியர் மிகவும் கவனமாக இருக்கணும். அவங்களோட சாதாரண நிலைமையில் எப்படி நீங்கள் அவங்கள ஹேண்டில் பண்ணீங்களோ, எப்படி அணுகினீங்களோ, அதனை விடவும் அதிகமாக நுணுக்கமாக அவங்களோடு நடந்து கொள்ளணும். வார்த்தைகளாக இருக்கும். சம்டைம் அம்மா விழுந்திருப்பார், அப்பா விழுந்திருப்பார், எல்லா குடும்பத்தில் எல்லாரும் விழுந்துட்டு அவர் மட்டும்தான் குடும்பத்தில் வாழ்கிறதா இருக்கலாம். அப்போ அவங்களோட பேக்ரவுண்ட், இந்த பிரச்சனைக்கு பிறகு என்ன நடந்துச்சு, குடும்ப பின்னணியில் என்ன சிக்கல். ஏன்னா உங்களுக்கு தெரியும் பல பிரதேசங்கள். அப்போ யாரும் இந்த ஆசிரியர்கள் எந்த மாணவருடைய பேக்ரவுண்டை விளங்காமல் நடந்து கொள்ளக்கூடாது. அது ஆசிரியருக்கு ஒரு ஒரு கண்ணியமான ஒரு ஞாபகமூட்டல். நீங்கள் முன்னுக்கு இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களையும் பேக்ரவுண்டை விளங்கணும். சில நேரம் ஆசிரியர் நினைப்பாங்க, இதனை விளங்கினா இதுக்கு நான் நேரம் கொடுக்கணும், அப்படி யோசிக்கிற சிலரும் இருப்பாங்க. ஆனாலும் உங்களுக்கும் மாணவருக்கும் இல்லாத உறவு நல்ல முறையில் இருக்க வேண்டும். நல்ல ஒரு பொண்டு ஒன்று இருக்கும். பெற்றோரும் ஒரு தாய் தந்தை பிள்ளைகளோடு இருக்கிற மாதிரி ஆசிரியர்களும் நல்ல ஒரு பொண்டு ஒன்று வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம பேசுகிற வசனத்துக்கு திரும்பி பார்ப்பான். இல்லை என்னடா பார்க்காம போகிறேன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சொல்லப்படாது நம்ம பேசாமல் போனோம் பிள்ளைன்னு சொல்லப்படாது. அப்போ இந்த பிள்ளைகளோட நல்ல உறவு, அவங்களோட பேக்ரவுண்டை விளங்குறது, இப்போ பிரச்சனைகள் ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதை விளங்குறது, எந்த கட்டத்தில் இருக்கிறாங்க, குடும்ப அப்போ இவங்களை பற்றியான நல்ல ஒரு டயலாக் உண்டு. இவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு பாடசாலையில் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேருண்டா, சம்டைம் முழு கிளாஸும் இருக்கலாம். ஒரு ஊர் எடுத்துக்கோன்னா அவை ஆசிரியர் நேரம் வைத்து இவங்களை தனிப்பட்ட முறையில் சரி, குழுவாக சரி இருந்து அவங்களுக்கு அதை சரி லிசன் பண்ணணும். அடுத்தது உண்மையிலே ஆக்சுவலி அவருக்கு இருக்கிற ப்ராப்ளம்ன்றது பார்க்கணும். சம்டைம் புத்தகங்களோட பிரச்சனையா, இல்லாட்டி அம்மா அப்பா இல்லாத போனதான்றது ஆசிரியருக்கு விளங்கலாம். அதுக்கு காசு தேவைப்படாது, லிசன் பண்ணுறது தானே. ஆகவே ஆசிரியர் அதை விளங்கணும். தன்னால் வேண்டிய உதவிகள் செய்யணுமன்றதை செக் பண்ணணும். ஆசிரியரும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். நானே பாதிக்கப்பட்டிருக்கேன், இதே பிள்ளைக்கு என்ன கதைக்கிறதும் ஒரு நிலம் இருக்கும். ஆனாலும் நம்ம அந்த உற்சாகம் ஊட்டுறது, அவங்களுக்கு பக்கத்தில் இருந்து உறுதுணையாக இருக்குன்ற ஆசிரியர்கள்ட்ட ஒரு வாங்கு நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஆகவே அடுத்தது ஒத்துணர்வு கொடுக்கறது. சம்டைம் நீங்கள் 2 பேரும் பாதிக்கப்பட்டிருந்தால் 2 பேரும் இருந்து இந்த பிரச்சனைகளை கதைச்சி இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்மளோட வாழ்க்கையிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறது உதவி செய்யும். ஏன் இப்படி எனக்கு நடந்துச்சு சம்மந்தமான ஒரு 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 அலசல் ஒன்று செய்யலாம். அடுத்தது இன்பகரமாக பாடங்களை எடுத்துக்கொண்டு போகலாம். பழைய மெத்தடுகள் இருந்தால் அதுகளை கொஞ்சம் ஒரு புது முறையில் கற்பித்து கொடுக்கலாம். அவங்களையும் கற்பித்தல் முறைகளில் கற்பித்தல் முறை இன்வால்வ் பண்ணிக்கொள்ளலாம். அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் செய்கிறது, அப்படி அவங்கள கொஞ்சம் ஒரு ஹார்டாக ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் தாங்க முடியாதுன்றதை நாங்கள் ஞாபகப்படுறோம். சாதாரணமானவர்களே தாங்க மாட்டாங்க, பாதிக்கப்பட்டவர்கள் தாங்கவே மாட்டாங்க. ஆகவே உங்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான உறவை நீங்கள் இன்னும் வலுப்படுத்திக்கோங்க. மாணவர்கள் உங்கள்கிட்ட ஒரு தாய் மாதிரி கதைக்கிற சூழல் உருவாக்கிக்கோங்க. அது சாதாரண எல்லா ஆசிரியருக்கும் நமக்கு சொல்லலாம். பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் நீங்கள் இன்னமும் பிள்ளைகளோட மனது பாதிக்கப்பட்டிருக்குன்றது ஞாபகத்தோடு பாடசாலைக்கு போகணும். ஆசிரியரும் பாதிக்கப்பட்ட பிரச்சனை இல்லை, அப்படியான ஒரு ஞாபகமூட்டலோடு இருக்கணும். சேர்ந்து அவங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள இருக்கலாம். சம்டைம் சாப்பிடக்கூட முடியாத பிள்ளைகள் பாடசாலைக்கு வரலாம். அப்போ நீங்கள் அவதானித்து விளங்கியிருந்தால் நீங்கள் அடுத்த நாள் உங்கள்கிட்ட காசு இருந்தால் ஒரு ஆசிரியர் இருக்கலாம், இல்லை ஒரு அம்மா அப்பாட்ட சொல்லி சரி அந்த பிள்ளைக்கு ஒரு சாப்பாடு ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், ஒரு புத்தக பையன் ஒன்று எடுத்து கொடுக்கலாம். ஸோ அந்த பிள்ளைக்கு அந்த தனிமை என்ற உணர்விலிருந்து அவரை கொஞ்சம் நீங்கள் பாதுகாத்து எடுத்துடணும் என்றது ஒரு ஆசிரியர் இடைப்பட்ட தாய் தானே. ஆகவே நான் நினைக்கிறேன் அந்த கேள்விக்குரிய ஆன்சர் இப்படி தான் நான் நினைக்கிறேன். கட்டாயமா ஒவ்வொரு மாணவனும்
ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும், தன்னுடைய இலக்கை நோக்கி ஓடணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பேரிடர்கள் அன்றாட வாழ்க்கையில வந்தாலுமே கூட அதை தாண்டி ஏற்படுத்தி ஒரு ஃபியூச்சரை வந்து நாங்க நோக்கி ஓடணும்னு சொன்னா அவங்க கைட் பண்றவங்க சரியான முறையில அமைய பெற்றிருக்கும் சொல்லி. ஆசிரியர் அவரோட கவலைகள் இருக்கலாம், ஒரு முறை உங்களோட கதைச்சால் சம்டைம் ஆறுதலாக இருக்கலாம், திரும்ப திரும்ப வந்து கதைப்பாங்க, லிசன் பண்ணுங்கள். ஆகவே அந்த கவலைகள்லேருந்து சம்டைம் கோவம் போகிற பிள்ளையார், சாதாரண நிலைமை இருந்த மாணவன் இந்த அனர்த்தத்துக்கு பிறகு கோவம் காட்டலாம். அது ஒரு தற்காலிகமாக தான் இருக்கும். ஆசிரியர் நீங்கள் விளங்கிக்கிறணும், அது கோவம் திரும்ப அவருக்கு இந்த கோவம் வந்துட்டு நம்ம யோசிக்கப்படாது, ஒரு தற்காலிகம். அந்த அந்த இடரோட அதனை கோப்பப் பண்ணும்போது வரும், அதை ஃபேஸ் பண்ண பிறகு யாருக்கும் வரும். கோவம் போகிறதா இருக்கலாம், கவலை வரதா இருக்கலாம். இதெல்லாம் இமோஷனலி அடிபட்டு தானே வரும். இந்த பிரச்சனைகள் வந்து எங்கள் நம்மளோட உணர்ச்சிகள்லாம் அடிக்கும். அப்போ அது ஒரு குறிப்பிட்ட காலத்து தான் இருக்கும். ஆசிரியர் ஞாபகத்தோடு இருக்கணும். கொஞ்சம் பிறலி மாதிரி விளங்கும், அவதானம் காட்டாத மாதிரி. முன்னே நிலைமையில் நல்லா இருந்தான், இந்த பிரச்சனைக்கு பிறகு இப்படியா இருக்கிறான், கவலைப்பட வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட கால நேரத்துக்கு பிறகு அவர் சாதாரண நிலைமைக்கு வரக்கூடிய சான்சஸ் கூட. ஆகவே மிச்சம் காலமாக இப்போ 2 month ஆகுது, 3 month ஆகுது, பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு இவன் சரியான நிலைமைக்கு வரலன்னா உளவியல் சார் நிபுணரோட கதைக்கலாம். முக்கியமா ஒரு விடயம் குறிப்பிடப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா வந்து 2026ஆம் ஆண்டுக்கான புதிய கல்வி நடவடிக்கைகள் வந்து இப்ப ஆரம்பிக்கப்பட இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமாக வந்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்னவா இருக்கும்? உண்மையிலேயே புதிய கல்வி சீர்திருத்தம் வந்திருக்கு. இந்த அரசாங்கம் புதிய முறையில் கல்வியை மாற்றணும்னு சொல்லி கதைச்சிட்டு இருக்குது. அதுக்குரிய ஏற்பாடு செய்திருக்கு. தரம் 6ஆம் ஆண்டு, தரம் 2ஆம் ஆண்டு, 1ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன், இவங்கெல்லாம் புதிய கல்வி நிலைமை போகிறாங்க. நான் புத்தாண்டில் எப்படி புதுமையான வாழணும்னு ஆரம்பத்தில் காய்ச்சோம். ஸோ இறுதி கேள்வி நான் நினைக்கிறேன், இந்த புதுமையை நம்மளோட வாழ்க்கையை நேரம் வைத்துக்கிறோம். ஆசிரியர் தொழிலும் கண்ணியமான ஒரு தொழில், கற்றல்ன்றது கண்ணியமான ஒரு செயற்பாடு. இந்த கல்வி சீர்திருத்தங்கள் அமையும் போது அதனை அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு டைம் ஒன்று எடுக்கும். இப்போ பிள்ளைகள் நிறைய புத்தகங்கள் இல்லாமல் வருவாங்க. கிரேட் 6 எடுத்துக்கொண்டால் மொடியூல் பேஸ் படித்து கொடுக்க போகிறாங்க, ஆக்டிவிட்டி பேஸில் போகுது. நான் வெறுமனே புக் எடுத்துகிட்டு வந்து படித்து கொடுத்த ஆசிரியர் இருந்தால் அதுக்குரிய ட்ரைனிங் உங்களுக்கு கவர்மெண்ட்டால் தந்திருப்பாங்க. ஆகவே உங்களோட மனோநிலையையும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொண்டு ஆசிரியர்கள் தயாராக இருக்கணும்னு மாணவர்களையும் தயார்படுத்திக்கிறோம். அதுக்குரிய எல்லா செயற்பாடுகளும் அரசாங்கத்தால் நடந்து கொண்டிருக்கு. ஆகவே ஆசிரியர்கள் நீங்கள் தயார் நிலையம் இருக்கணும். இதுக்கு மற்றது புதிய முறையில் பார்க்குற விதங்களை மாற்றிக்கொள்ளணும். மற்ற ஆக்டிவிட்டி பேஸில் செய்கிற ஒரு நீங்கள் ஆரம்பத்தில் நார்மலாக படித்து கொடுத்துருப்பீங்க, இது ஆக்டிவிட்டி பேஸில் செய்யணும்னு சில ஆசிரியர்கள் யோசிக்க, என்ன ஆக்டிவிட்டி பழைய மெத்தடில் போகலாம் தான் ஷார்ட்கட் நான் நினைக்கிறேன். அப்போ நம்மளை மாற்றிக்கொள்ளணுன்ற பழக்கம் இந்த ஆசிரியர்கள்ட்டேருந்து மாணவர்கள்ட்டையும் வரணும். இந்த கல்வி நடவடிக்கை செய்கிற எல்லா பாடசாலைகளையும் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான் தன்னை மாற்றிக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாளாக இருக்கணும்ன்ற அந்த பொலிவோடு இந்த பாடசாலை கிளாஸ் ரூம்களை நாங்கள் அலங்கரிக்கணும். நான் நினைக்கிறேன் இந்த புத்தாண்டு வெறுமனே புதிய பாடத்திட்டங்கள் மாத்திரமில்லை, ஒவ்வொரு நாளும் புதிய நாள். ஆசிரியர்கள் அந்த விழிப்போடு அந்த தெளிவோடு நீங்கள் மாணவர்களை சந்திங்க. அவங்களோட முரண்பாடுற தன்மைகளை குறைச்சிக்கோங்க. ஏன்னால் நான் ஆரம்பத்துலேயே கதைச்சோம், இடர்பாடுகளை பற்றி கதைச்சோம். சாதாரண வந்த மாணவனும் இப்போ இடர்பாடு மாதிரி தான் வாழ பார்ப்பான். ஏன் அவனும் நீண்ட காலம் ஸ்கூலை விட்டு இருந்தேன். நம்ம நண்பர் ஒரு நாள் சொன்னால் பாடசாலை இப்போ ரோட் மறந்துடுமோ தெரியும் நம்மளோட குழந்தைக்குன்னு. அந்த அளவுக்கு பிள்ளைகள் லீவ் எடுத்திருக்கிறாங்க. ஆகவே ஆசிரியர்கள் நீங்கள் இவங்களை புது பொலிவுடன் புதிய சிந்தனையோடு புதிய பாடத்திட்டங்களை கற்பித்தல் நடவடிக்கைகளுக்கு நீங்கள் வர வேண்டும். மாணவர்களையும் பழைய மெத்தடில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதா இருக்கிறதா இருந்தால் அதனை மாற்றிக்கொள்ள வேண்டும். கட்டாயம் நீங்கள் மறக்க வேணாம். இந்த பரம்பரை, இந்த ஜெனரேஷன் உங்களுக்கு தெரியும், ஒரு தொழில்நுட்பத்தோடு வளர்கின்ற ஜெனரேஷன். அவருடைய கேள்விகள் நான் சொல்ல தேவையில்லை, அவரோட வயதுக்கு மேல் கேள்வி கேட்பாங்க, அதிகமான கேள்வி கேட்பாங்க. புதிய பாடத்திட்டங்கள் வரும்போது இன்னமும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவானுங்கள். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உங்கள் நடவடிக்கைகளாக இருக்கலாம், கவனமாக நடந்துக்கோங்க. இந்த ஆண்டு ஒரு திறன்பட கற்பித்தல் நடந்த ஒரு நல்ல ஆண்டாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு வகுப்பறை முகாமை செய்வதில் முழு மூச்சாக ஈடுபடக்கூடிய ஒரே ஒரு ஆள் ஆசிரியர் தான். அதிபர்கள் கேள்வி கேட்டாலும் கேட்குற முதலாவது ஆசிரியர் தான். ஆகவே நான் நினைக்கிறேன் ஆசிரியர்களும் உங்களோட ஆளுமைகளை வளர்த்துக்கோங்க, உங்களோட திறன்களை வளர்த்துக்கோங்க, உங்களோட கல்வி கற்று கொடுக்குற மெத்தடுகளை மாற்றுங்க. அதுக்கு நீங்கள் மாணவர்களையும் அதற்கேற்ப
பழக்கிடுங்கள். அவங்களையும் ஒத்துணர்வோடு ஒருங்கிசையோடு போகிறதுக்கு பழக்கிடுங்க. இதெல்லாம் வந்து ஆசிரியர் உங்களுக்கு செய்யலாம். உங்களுக்கு தைரியம் இருக்குது, உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்குது. நீங்கள் முயற்சி செய்தால் பக்கத்தில் இருக்கிற பெற்றோரும் உங்களோடு சேர்ந்து இந்த பயணத்தில் வருவாங்க. மாணவர்கள் எங்களுக்கு தரப்பட்ட பெரிய பொறுப்பு ஆசிரியர்கள். நான் நினைக்கிறேன் ஒரு 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 நல்ல உணர்வோடு நீங்கள் பாடசாலை காலெடுத்து வைக்கணும். நாளை பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட இருக்கிறது. திரும்ப திரும்ப இடைவெளிகள் வரும். அதில் நீங்கள் தளர்ந்துடாமல் அந்த உற்சாகத்தோடு இந்த இடைவேளைகளும் எக்ஸாம்களுக்காக தான், வெறுமனே பாடசாலை மூடுற இல்லை. ஆகவே நீங்கள் அந்த உற்சாகத்தோடு ஒவ்வொரு நாளும் போங்க ஆசிரியர்கள். இப்படியான கலந்துரையாடல்கள் நான் நினைக்கிறேன் மிகவும் தேவை. காலத்துக்கு தேவையான கலந்துரையாடல்கள் ஆதவன் டிவி செய்து கொண்டிருக்கிறேன். நானும் பல நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். நன்றி. நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டால், வெறுமனே நீங்கள் விட்டு விட்டு கேட்பதை பார்க்க இந்த ஒரு 45 மினிட்ஸ் டைம் எடுத்து கேட்டு பாருங்கள். உங்களோட வாழ்க்கைக்கு உங்களோட நோக்கம் இலக்குகள் அடைந்து மிக பிரயோசனமாக இருக்கும்னு நான் கருதுகிறேன். கட்டாயமா ஒவ்வொரு மாணவனும் வந்து வீட்டை தாண்டி அதிகப்படியான நேரத்தை செலவிடுவது பாடசாலை தான். இந்த பாடசாலை கல்வியை வந்து சரியான முறையில் கற்று வாழ்வில் வந்து ஒரு சிறந்தவராக ஆக வேண்டும் என்று அதை சுற்றி இருக்கவர்கள் வந்து சரியான முறையில் கைட் பண்ணணும், அவங்கள வாழ வைக்கணும் என்று சொல்லியிருந்தீங்க. அதையும் தாண்டி மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனை, மாணவர்களுக்கு முக்கியமாக மனநலம் சார்ந்த பிரச்சனைகள், அதுலேருந்து எப்படி வெளியில் வருது, சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பற்றி இன்றைய நாளில் கலந்துரையாடுங்க. எங்கள் அழைப்பை ஏற்று கலையகத்துக்கு வருகை தந்ததுக்கு ரொம்பவும் நன்றி. வணக்கம். ஓகே.